இந்துவா பிறந்து இந்துவா வாழ்ந்தனா ஏசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றதுக்கான ஒரு ரீசன் சொல்லிட்டா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பாவியாகி எனக்காக பரத்துல இருந்து வந்து அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து இன்னைக்கும் வார்த்தையினால என் கூட இடைப்பட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மள பல பேர் ஒரு எதிர்பார்ப்போட தான் கடவுளை தேடுறோம். தேவைக்காக தேவனை தேடுறோம், தேவை கொஞ்சம் கழட்டி விட்டுருவோம். இதுதான் ரீசன். ஓகேவா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க. கொடுக்கல் வாங்கலாம் கூட நிறைய பேர் பிளான் பண்ணுவோம். ஓகே, லைக் நான் இதை பண்றேன், எனக்காக நீங்க இதை பண்ணுங்க அப்படிலாம் கடவுள் கேட்கறதே கிடையாதுங்க. ஏசு அப்படிலாம் கேட்கறதே கிடையாது. இப்ப மொட்டை அடிச்சு போனா, இப்ப இந்துவா இருக்கும்போது மொட்டைலாம் அடிச்சிருக்கேன். ஓகே, மொட்டை அடிச்சுக்கிறோம், முடி திரும்ப வளர்ந்துரும், இங்க குத்திப்போம், லைக் திரும்ப ஹீல் ஆயிடும், இங்க குத்திப்போமா முடியாது. ஞானத்தை கடவுள் தான் கொடுத்துருக்காரு. இங்க குத்தினா செத்து போயிடுவாங்க. அப்படிலாம் கடவுள் யாரையுமே நீ உன்னை குத்தி வற்புறுத்திக்கோ, பனிஷ் பண்ணிக்கோ, அப்பதான் நான் உனக்கு இதை பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்மளை படைச்சிருக்காரு, நம்மளை படைச்சவரே நம்மளை சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாரு. இந்த மாதிரி வற்புறுத்திக்க சொல்றாரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இஸ் நெவர் ஆஸ் லைக் தட். ஏன்னா பைபிள்ல உனக்காக நான் ஆல்ரெடி குத்தப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். இன்னைக்கு ஆடு கோழி மாடெல்லாம் நம்ம வந்து அழிப்படிப்போம். ப்ளூ கிராஸ்லாம் வந்து அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நமக்காக கிராஸ்ல ஒருத்தர் ஆல்ரெடி மறிச்சிட்டார். அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டாங்க. ஒருவேளை நீங்க நான்லாம் பாவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் இயேசு கொடுத்து பாருங்களேன். ஓகே, ஆக்சுவலா ஐ எம் பிளஸ்ட். ஓகே, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரி டே. ஓகே, நான் எல்லா நாளுமே அவரை தேங்க் பண்ணுறது. ஏன்னா நேற்று நைட்டு படுத்தவங்க இன்னைக்கு காலையில் இருக்கிறாங்களான்னா இல்லை, கொஸ்டின் மார்க். ஓகே, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. ஆனால் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்காக வாழணும். ஏன்னா அவருக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நம்மளால அவருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. நம்ம ஒன்றும் கோடியெல்லாம் திரும்பி கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு கிறிஸ்துவ நிறைய பேர் தப்பாகவும் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் கிறிஸ்துவ ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு கடன் பிரச்சனை மாறும், வியாதி மாறும், எல்லாமே மாறும் இல்லைன்னு சொல்ல அதுக்காக வருவாங்க, முடிஞ்சோன்னே போயிடுவாங்க. ஆக்சுவலாக பைபிளில் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு உள்ளத்தோடு நீங்க வரணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அது வந்தாலே எல்லாமே நடந்துருங்க. அதாவது முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டியதான் நடந்துடும். இன்னைக்கு நம்ம அதை விட்டு வசனம் ஏகப்பட்ட வசனம் இருக்கு. கவலைப்படுறதுனால ஒரு மூலம் ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. ஓகே, நீங்க கவலைப்பட்டு உட்காந்து போய் 4 பேர்ட்ட சொன்னீங்கன்னா அவன் இன்னும் 4 பேர்ட்ட சொல்லி நம்மளை நாரடிச்சிருவான். ஓகே, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்க கவலைகள்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்க எதனா கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு அவரே ஒன்று ஆதரிச்சு நீதிமான் ஒருபோதும் தள்ளவிட மாட்டார். அப்ப நீங்க நினைக்கலாம் நல்லா நீதிமான் இல்லைன்னு. உங்களை என்னை நீதிமான் ஆக்கிறதுக்கு தான் அவர் ஆல்ரெடி மறுத்து அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். நீங்க நீதிமான் தான், கவலைப்படாதீங்க. நீங்க தப்பே பண்ணலாம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கிட்ட மன்னிச்சிருவாரு. அட் த சேம் டைம் நீங்க அவர் கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்யுங்க. அடுத்தவன் அழிஞ்சு போய் அவன் இப்படி இருக்கான் இவன் அடிக்கான், நன்மையாவே இருக்கேன். முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோட எல்லார்கிட்டையும் அன்பு கூறுங்க. அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பை நீங்களும் அன்பை செலுத்துங்க. அன்பா வாழுங்க, பிளஸ்டா இருப்பீங்க. உண்மையாவே சொல்றேங்க, திஸ் இஸ் அ ரீசன். ஓகே, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லைங்க. அவர் எனக்கு நான்லாம் ஒண்ணுமே இல்லை, தற்கூரி அப்படிதான் என்ன சொல்ல முடியும், என்ன நானே அப்படி சொல்லிக்க முடியும். பட் ஸ்டில் ஐ எம் பிளஸ்ட். ஓகே, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் மை ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈஸ் சூசிங் மீ. ஐ எம் சூசன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஜஸ்ட் கிவ் இட் டு ஃபார் யூ ஒன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவருக்கு வேற லெவலில் இருக்கும். ஓகே, நான் நினச்சேன் இதை போடணுன்ட்டு, அதனால போடுறேன். இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். God bless you everyone. Pray for me. I'll pray for you guys. Love you.